Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிங்க் கலர், பைல் நம்பர் 2 222 ஏஞ்சல் நம்பர், பைல் நம்பர் 3 ஒயிட் கலர் ஸ்டோன். ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் பார்க்குறனாலும் தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? பைல் நம்பர் 1 சரி, உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் மாதிரி தான் வந்திருக்கு. சரி, இந்த வீக் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோடு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். போன வாரத்தோட அந்த ஒரு மைண்ட் செட்டு, போன வாரம் நடந்த விஷயங்கள், இது எதுவுமே வந்துட்டு மைண்டுக்குள்ளார வச்சுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி யாரையாவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்கிவ் பண்ணுங்க. அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக. டூ இட் ஃபார் யூ. ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை லெட் கோ பண்ணாமல் அதை ஓவராக அதை கேர் பண்ண அந்த வாரம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்துட்டு ரொம்ப ட்ராப் ஆகும், லோ ஆகும். ஓகே, ஸோ ஓவர் திங்கிங், இது மாதிரி தேவையில்லாத ஒரு தாட்ஸை வந்து நீங்கள் வெல்கம் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, அண்ட் உங்களோட இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யங் எனர்ஜி வந்துட்டு திருப்பி நீங்கள் வந்து கால் பண்ணணும். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லவ்டு ஒன்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு சைல்டு லைக் மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. ஆக்சுவலி உங்களோட ஒரு மெச்சூரிட்டி லெவலே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் கூட நீங்கள் அதிகமாக இருக்கிறீங்களோ அந்த பர்சனுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மெச்சூரிட்டி லெவல் வந்து மாறும். ஸோ நீங்கள் உங்களோட லவ்டு ஒன்ஸ் கூட இருக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப லவ்விங், ரொம்ப அந்த நர்ச்சரிங் எனர்ஜி அதிகமாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு கேர்ஃப்ரீ மாதிரி இருப்பீங்க. ரொம்ப ஹாப்பினஸ், ஜாலியாக எதையுமே யோசிக்காமல் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு வாரம் அந்த மாதிரி பீப்புளோடு அதிகமாக கனெக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தனியாக வந்து இருக்க வேண்டாம் இந்த ஒரு வாரம். ஓகேங்களா? அண்ட் கான்ஃபிடென்ஸ். மற்ற பீப்புளோட ஒரு சில கிரிட்டிசிசம், ஒரு சில பீப்புள் உங்களை சுற்றி இருக்கவங்க சும்மா ஏதோ ஒரு விளையாட்டா இல்லை ஏதோ ஒரு சொல்லிட்டு போயிடுறாங்க, அது பர்சனலாக எடுத்துகிட்டு ஓவர் திங்கிங் பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? பி கான்ஃபிடென்ட். ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு உங்களை நீங்களே மாற்றிக்கிறதுக்காக ஒரு ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்கும். இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா உங்களோட கெரியர் அதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கு, உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும். பைல் நம்பர் 1 நீங்கள் இன்னும் டெவலப் ஆகலை.
ஸோ நீங்கள் ஒரு ஓகே நான் வந்து மெச்சூர்டான ஒரு பர்சன், பாஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ நான் இப்போ குவைட் மெச்சூர்ட் அப்படின்னு சொன்னால் கூட, பட் ஒரு சில விஷயங்களில், ரொம்ப முக்கியமான விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு யோசிக்கிறீங்க. ஸோ இன்னும் நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கீங்கங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும் எந்த விஷயத்தில் நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு. அண்ட் இந்த வீக்கில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட உங்கள் லைஃப் ரிலேட்டடாக புது விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா விட்டுறாதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் வந்துட்டு ஒரு இன்விடேஷனோட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு உங்களை இன்வைட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அங்கே போனால் ஹாப்பியாக இருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு போங்க. ஸோ ஒரு சில இன்விடேஷன்ஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுங்க. பிகாஸ் வந்து ஏதோ ஒரு நியூ கான்டாக்ட், ஒரு நியூ ஒரு ஐடியா, சம்திங் ஏதோ ஒன்று இந்த ஒரு வாரம் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் உங்களை ஒரே இடத்துல வச்சு பூட்டிக்காதீங்க. இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வாழுங்க. பைல் நம்பர் 1. ஓகேங்களா? சரி, பைல் நம்பர் 1 வந்துட்டு எஸ் நான் எனக்காக தான் வாழ போறேன்னு சொன்னா கூட கொஞ்ச நாள் இருப்பீங்க, பட் அகெயின் ஃபேமிலி, லவ்டு ஒன்னுக்காக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரமாவது உங்களுக்காக வாழுங்க, உங்களோட எதிர்காலத்துக்கு யோசிக்கணும். ஏன் அப்படின்னா வந்து ஒரு சில சேலஞ்சஸ் வர மாதிரி இருக்கு பைல் நம்பர் 1க்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இப்போ கரண்ட்லி வந்துட்டு ஒரு சில விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கும், உங்களோட லைஃப் பிளானிங்கில் சொல்கிறேன். ஸோ அந்த மாற்றங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்க. ஓகே? இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லைனா எமோஷன்ஸ் இல்லைனா வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிறது, மற்ற பீப்புள் பண்ணுற, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் பண்ணுற ட்ராமாக்கெல்லாம் நீங்கள் ஓவராக உங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் இந்த ஒரு வாரம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தனிமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். அண்ட் பாசிட்டிவான செல்ஃப் டாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த ஒரு வாரம் எஸ்பெஷலி எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது, பாசிட்டிவான செல்ஃப் டாக் ஹேபிட் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை நான் அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னா இந்த ஒரு வாரத்துலேருந்து பழக ஆரம்பிங்க. பாசிட்டிவ் செல்ஃப் டாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 1 உங்களை நீங்கள் தான் புரிஞ்சுக்க முடியும். சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க சம்டைம்ஸ் உங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ அதனால வந்துட்டு பாசிட்டிவ் செல்ஃப் டாக், கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களை பற்றி நல்லது பேசுங்க, பெருமையாக பேசுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்களே கான்ஃபிடென்ட் கொடுத்துக்கணும். இந்த ஒரு வாரம் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க. டெய்லியுமே ஓகே சரி, நீங்கள் போயிட்டு என் லைஃப் ஏன் இப்படி இருக்கு, ஏன் எல்லாரும் என்ன இப்படி பண்றாங்க, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கான்வர்சேஷனே இனி செல்ஃப் டாக்ல வந்து இருக்கவே கூடாது. நான் ரொம்ப ஒரு போல்டான பர்சன், ஐம் அ வெரி குட் பர்சன், நான் ரொம்ப கரேஜியஸான ஒரு பர்சன், எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே என்னால் ஈஸியாக வந்துட்டு அதை சால்வ் பண்ண முடியும், எனக்குள்ள அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. இது மாதிரி பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளை சொல்லணும் பைல் நம்பர் 1. ஓகேங்களா? அதை சொல்ல சொல்ல கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் ரொம்ப பாசிட்டிவாகவுமே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு வாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கெரியர் ஒரு சைடு, ரிலேஷன்ஷிப் ஒரு சைடு இருந்தால் கூட இந்த ஒரு வாரம் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு வீக் கம்ப்ளீட்லி. ஓகேங்களா? ஸோ இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, யூஸ் பண்ண வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ 222 உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம்.
பைல் நம்பர் 2 எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு வந்திருக்கு. ஃபைன். See, first of all வந்து pile number 2, be active. இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சம்வேர் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, பாடி பெயினிங் இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் டயர்ட்னஸ், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், இது மாதிரி உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வந்துட்டு கவனம் தேவை. ப்ராப்பர் எக்ஸசைஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் வந்துட்டு எக்ஸசைஸ் தேவை. நிறைய வாக்கிங் போங்க. பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒர்க்குனால ஒரே இடத்துல இருக்கீங்க அண்ட் கொஞ்சம் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் தேவை. அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் அண்ட் ஃப்ரெஷ் ஏர் இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்க. பி ஆக்டிவ். அண்ட் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறீங்கல்ல, உங்கள் ப்ரெசண்ட்டை பற்றியும் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப யோசிக்கிறீங்கல்ல. ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறதுலே சம்திங் ஒரு நியூ வேஸ் ஆஃப் திங்கிங் இருக்கணும். ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கு உங்கள் லைஃப்பில். எஸ்பெஷலி வந்துட்டு உங்களோட கெரியர் விஷயத்தில் வர மாதிரி இருக்கு. இப்போ ஒரு சில பேருக்கு உங்களோட பிஸ்னஸ் இல்லை கெரியர் ஜாபில் வந்து ரொம்ப டல்லாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு க்ரோத், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கே வந்து ஒரு ரொம்ப கட்டாயத்தின் பேரில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். உங்களோட அந்த பேஷன், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இந்த டைம் பீரியடில் வந்து கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கு. ஏதோ ஒரு நியூ வேஸ், ஒரு புது பாதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து டிவைன் சைடில் இருக்கு, உங்களை சுற்றியுமே இருக்காங்க. பட் ஆனால் அந்த சப்போர்ட்டை உங்களால் ப்ராப்பராக ஆக்சஸ் பண்ண முடியல. பிகாஸ் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்கறது அப்படின்னா நிறைய யோசிக்கிறீங்க. பிகாஸ் அவங்க பாஸ்டில் நிறைய ஹெல்ப் கேட்டு அதனால நிறைய ஹர்ட் ஆகியிருக்கலாம். ஸோ இப்போ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கேட்க ரொம்ப யோசிக்கிறீங்க, இல்லைன்னா எதிர் ஷை ஆகுறீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க என்னை பற்றி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. பட் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான ஒரு ஹெல்ப் கேட்கறதுல வந்துட்டு தப்பு கிடையாது. ஓகேங்களா? இந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கும். உங்கள் லைஃப் ரிலேட்டடாக ரொம்ப ஒரு யோசிக்க வைக்கும். நீங்களே அதிகமாக உங்களை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். இந்த சேலஞ்சஸ் இருந்தாலும் பாசிட்டிவாக இருங்க. கொஞ்சம் பொறுமையாக வந்து இருக்கணும். ஓகேங்களா? உடனே ரியாக்ட் எதுவும் பண்ணாதீங்க. இந்த ஒரு வாரம் நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு, நீங்கள் யோசிக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு லாட் பெனிஃபிட்டை கொடுக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கான ஒரு ஃப்ரீடமை கொடுக்கும். இப்போ உங்களோட லைஃப்பில் ஒரு சில டெசிஷன்ஸ் போல்டாக எடுக்க முடியாமல் ஏதோ ஒரு தடை இருக்கு. ஒரு சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம், இல்லை ஒரு பீப்புள் அந்த தடைக்கு காரணமாக இருக்கலாம். பட் ஆனால் வெரி சூன் வந்துட்டு அதிலிருந்து வெளியே வரத்துக்கு இந்த ஒரு வாரம் சம்மர் ஒரு ஹிடன் க்ளூ இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் செய்யணும், ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு மனசை விட்டு பேசணும், ரொம்ப நாளாக வந்துட்டு அவங்க பண்ணுற விஷயம் என் மனசுக்குள்ளார இருக்கு, நான் அதை வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா டெஃபினட்டாக சொல்லுங்க. ஓகேங்களா? ஓவர் திங்கிங் அண்ட் தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு சொல்யூஷன் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஃபிசிக்கலி வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்க உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி ரொம்ப நல்லா ரைஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஆல்சோ உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு சில பேர் இப்படி தான் இருக்கீங்களா? ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சண்ட், அது மாதிரி இருக்கீங்க. யூ டோன்ட் நீட் சம்ஒன் எல்ஸ் டு ஃபிக்ஸ் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 2 உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள்
இன்னும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கலையோ, இன்னும் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கல, உங்களோட ஒர்த் என்னங்கிறது தெரிஞ்சுக்கல, நீங்கள் நினைச்சீங்க ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் உங்களோட ட்ரீம் லைஃப் நினைக்கிறீங்கள, எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், நீங்கள் லீட் பண்ணணும், உங்களுக்கு இண்டிவிஜுவல் சக்ஸஸை நான் பார்க்கணும்னு சொல்கிறீங்க. அதுக்கான ஒரு வழி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களோட இப்போ கரண்ட்லி உங்களோட இஷ்யூஸை மட்டும் பார்க்குற நீங்கள் அந்த இஷ்யூஸில் உங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் மறைஞ்சிருக்குங்கிறது வந்து தான் திரும்ப திரும்ப யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ தட் வை டூ இட் ஃபார் யூ. உங்களுக்காக செய்ய ஆரம்பிங்க. யூ டோன்ட் நீட் someone else to fix you. ரைட். பாசிட்டிவ் திங்கிங், புக் ரீடிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா செல்ஃப் டெவலப்மெண்ட், பாசிட்டிவான ஒரு புக்ஸ் படிக்கிறது வந்து இன்னும் மோட்டிவேஷன் வரும். பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா மோட்டிவேஷன் தான். அந்த ஒரு மோட்டிவேஷன் இது செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு அட்வைஸாவோ ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். அந்த ஒரு இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒன்ஸ் அந்த ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருச்சுன்னா அந்த அகெயின் யூ வில் ஸ்டார்ட். ஓகே. ஸோ பட் ஆனால் வந்து when it comes to இந்த ஒரு வாரம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையுமே வந்துட்டு ரொம்ப சாக்ரிஃபைசஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஒரு வாரம் உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிங்க. உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் ரொம்ப சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் பதிலுக்கு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் செய்கிற அந்த ஹெல்ப்பை எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே வந்துட்டு கொஞ்சம் பார்க்கணும். பிகாஸ் இந்த ஒரு வாரம் கம்ப்ளீட்லி நீங்கள் உங்களோட வேல்யூ ஒர்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். கெரியரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சேலஞ்சஸ் இருக்கும், அப்சைட் டவுன்ஸ் இருக்கும், ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக எடுங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு மைண்ட் செட்டில் வந்து எடுக்க வேண்டாம். ஒரு கிளியர் தாட், ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் எடுங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். பயல் நம்பர் 3க்கு இந்த ஒரு வாரம் எப்படி இருக்கு? கிளியரான மைண்ட் செட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு வாரம். கன்ஃபியூஷன்ஸ், தேவையில்லாத தாட்ஸ், ஓகே. ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஆன்சர்ஸ் வந்து பயல் நம்பர் 3க்கு வந்திருக்கு. ஒரு கிளியர் மைண்ட் செட், கிளியர் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அஃப்கோர்ஸ் வந்து நீங்கள் அந்த ஒரு ஜேர்னி ஒரு கரெக்டாக யோசிப்பீங்க, கரெக்டான ட்ராக்ல போகிறப்போ அதை டைவர்ட் பண்ண ஒரு சில பேர் ஏதாவது பண்ணுவாங்க. இக்னோர். ஓகேங்களா? கம்ப்ளீட்லி இக்னோர். ஒரு சில பீப்புளை வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஆல்தோ அவங்க ரொம்ப க்ளோஸ், அவங்க கிட்ட இருந்து வெளியே வரதா இருக்கட்டும், அவாய்ட் பண்ணுறதுக்கு இட் டேக் சம் டைம். ஆனால் அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப உங்களோட என்டையர் எனர்ஜி, என்டையர் லவ்வுக்கு வந்து அந்த பர்சன் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து அதனால உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? முதல்ல வந்து கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ரொம்ப போல்டா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டான்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கான்ஃபிடென்ட், அதாவது அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்துட்டு பெர்மனண்டா இல்லை, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு சில பீப்புள் ஓகே இன்னைக்கு இவங்க வராங்க, நான் இவங்க கிட்ட வந்துட்டு போல்டா நான் சொல்லிட போறேன், உங்க மனசுல இருக்க சொல்லிட போறேன்னு சொல்றீங்க. அந்த பர்சன் ஸ்ட்ரைட்டா வந்து நின்னாங்க அப்படின்னா அப்படியே ஆஃப் ஆயிடுறீங்க. பிகாஸ் வந்து பயல் நம்பர் 3 இது வரைக்கும் வந்து நீங்க உங்களை ஃபர்ஸ்டா வந்து வச்சுக்கிட்டது கிடையாது. என்னைக்குமே உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் இல்லை உங்களோட லவ்டு ஒன்னை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சிருப்பீங்க. ஸோ இந்த டைம்ல இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்க பேச்சில் இருக்கணும். ஓகேங்களா? உங்க மைண்ட் செட் எல்லாம் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கு, நல்ல வெரி போல்டு கான்ஃபிடென்ட் மைண்ட் செட் எல்லாம் இருக்கு. ஆனால் பேச்சில் வந்து கான்ஃபிடென்ட் இல்லை.
மனசுல இருக்கிற வார்த்தைகளை வாய் வழியா சொல்றதுக்கு யோசிக்கிறீங்க. இந்த ஒரு வாரம் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி ஆல் ஆஃப் அ சடன் அந்த ஒரு ஹேபிட்டை உங்களுக்கு கொண்டு வர கஷ்டமா இருக்கு அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூ ஷுட் ட்ரை. ஓகேங்களா? யூ டிசர்வ் சுகர், நாட் சால்ட். நீங்க உங்களோட ஒர்த் என்னன்னு உங்களுக்கு தெரியல. யுவர் பொட்டென்ஷியல் இஸ் எண்ட்லெஸ். உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ், டிவைன், ஏஞ்சல்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், இந்நேரம் நீங்களே இதை தெரிஞ்சிருக்கணும், உங்களை பத்தி நீங்க எவ்வளோ பெரிய ஒரு ஒர்த்தான ஒரு பர்சன் அப்படின்னு. பட் ஆனால் நீங்க தெரிஞ்சுக்கல, இது வரைக்கும் புரியாம இருக்கீங்க. ஸோ அதனால இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க, உங்களோட பொட்டென்ஷியல் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் எண்ட்லெஸ். நீங்க ஒரு விஷயம் நினைச்சீங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்க முடியும். ஆனா அதை ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? பிகாஸ் இது வரைக்கும் உங்க லைஃப்ல நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சது கிடையாது. செல்ஃபிஷா இருப்பீங்க, பட் அது கொஞ்ச நேரம் தான் செல்ஃபிஷா இருப்பீங்க. உங்களுக்காக லைஃப்ல போராடி இருக்கீங்களா இது வரைக்கும்? நோ. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. உங்களோட லைஃப்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ் இருக்கு. ப்ரொஃபஷனல்லையும் சரி, பர்சனல்லையும் சரி, உங்களோட உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. இந்த ஒரு வாரம் உங்க உரிமைக்காக, உங்களோட வாழ்க்கைக்காக நீங்க ஃபைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு தாட்டை கொண்டு வாங்க. ஓகேங்களா? இது மாதிரி நான் பேசினேன்னா சுத்தி ப்ராப்ளம் பண்ணுவாங்க, எல்லாரும் எனக்கு அகென்ஸ்டா திரும்புவாங்க, இந்த நெகட்டிவ் தாட்ஸே வேண்டாம். ஓகே? உங்களோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு சில பீப்புள் நீங்க ரிமூவ் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு அவங்க பிடிச்சிருக்கு, பிடிக்கல, ரொம்ப க்ளோஸ் டு ஒன், அவங்க உங்களுக்கு நெகட்டிவா இருக்காங்க, உங்க growthக்கு பிளாக்கேஜா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது உங்களோட growthக்கான டைம் பீரியட், உங்களோட ஃபேவரட்ஸ்க்கான டைம் பீரியட் கிடையாது. யூனிவர்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ யாரை உங்க லைஃப்ல வச்சுக்கணும், யாரை வெளியே ரிலீஸ் பண்ணணும், அதே மாதிரி எந்த தாட்ஸ் நீங்க உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வரணும், ஒன்லி பாசிட்டிவான தாட்ஸ். ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம், எப்படி லைஃப் இருக்கணுங்கிற ஸ்ட்ராங் விஷன்ஸ். பாஸ்ட் விஷயங்களா இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற பீப்புளை பத்தி யோசிக்கிறதாக இருக்கட்டும், இது எதுவுமே இனிமேல் இருக்கக்கூடாது. உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட மைண்ட் செட் ஹை ப்ரியாரிட்டியா இருக்கணும். ரைட்? ப்ரேயர் கண்டிப்பா பண்ணுங்க. பைல் நம்பர் 3. நீங்க இனிமேல் ஆக்சுவலி வரக்கூடிய டேஸ்ல ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த ஒரு வாரம் கரெக்டா நீங்க உங்களோட வேல்யூ, உங்களோட ஒர்த் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலைகள், நடவடிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய டேஸ்ல உங்களோட சப்போர்ட்டுக்காக ஒரு சில பீப்புள் வருவாங்க, உங்களோட அட்வைஸ் அண்ட் நிறைய குட் சோலை மீட் பண்ணுவீங்க வரக்கூடிய ஜேர்னியில். ஒன்ஸ் உங்கள் லைஃப்பில் அந்த நெகட்டிவ் பீப்புள் ரிலீஸ் ஆயிட்டாங்க, அந்த க்ரோத்துக்கு பிளாக்கேஜ் ஆன பீப்புள் ரிலீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக குட் சோல்ஸ் வருவாங்க. ஒரு சில பேர் கேட்கலாம், எப்படி மேம் இவங்க நெகட்டிவ்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு அவங்களோட தாட்ஸ், இப்போ ஒருத்தவங்க உங்க லைஃப்ல ஏதாவது ஒன்று உங்களை பேசுறாங்க, ஏதாவது ஒன்று செய்யறாங்க, அந்த தாட்ஸ் உங்க மைண்ட்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா? அவங்கள நினைச்சாவே கோவம் வருது, அவ்வளோ அவங்கள நினைச்சா ஏதாவது ஒரு பேட் திங்ஸ் நடக்குது, கண்டிப்பா அந்த பர்சன்ஸை ரிமூவ் பண்ணணும். ஒரு சில பீப்புளோட எனர்ஜி நீங்க டோட்டலி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நீங்க உங்க கண்ட்ரோல்ல மீறி போச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பர்சனை உங்க லைஃப்ல ரிமூவ் பண்ணணும். ஓகே? ஸோ ரிலேஷன்ஷிப்லயுமே உங்களோட வேல்யூ என்னங்கிறது இந்த ஒரு வாரம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு சில முடிவுகளை எடுங்களேன், ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் உங்களுக்காக எடுங்க. உங்களை சுத்தி எத்தனை பீப்புள் இருக்காங்க, யார் குட் ஒன்ஸ் அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகே? கெரியர்லயுமே உங்களோட ஒர்த் என்ன, உங்களோட பேஷன், அதுக்கான ஒரு வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. Thank you.